வணக்கம் சார். வணக்கங்க. இப்போது திமுக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தனித்து விடப்பட்டால் அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏனென்றால் திமுக 1967லேருந்து இந்த 2021 வரையில் 6 முறை தமிழ்நாட்டில் அரியணையை அமர்ந்திருக்காங்க. ஆனால் எந்த முறையும் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறலை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 2016ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தனித்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றது. 2026 விஜய் தலைமையிலான தாவேகா தனித்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு ஏற்படும் போது அதற்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் உங்களுடைய பார்வை? திமுகவை பொறுத்தவரை நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்ப்போம். திமுகவோட ஆரம்பகால வரலாறு அப்படின்னு எடுக்கும்போது முதல் 1957 தான் அவங்க முதல்ல தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்போ தலைவர் அண்ணா. இப்போ 57 தேர்தலில் ஒரு 15 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. அதன் பிறகு 1962ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் சந்தித்து ஒரு 50 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அரசியல் ரொம்ப அற்புதமாக இருந்ததுனால 1967 அவங்க கூட்டணி கட்சிகளோட ஆட்சி பிடிச்சி வந்துட்டாங்க. அதாவது அன்னைக்கு இருந்த அரசியல் நிலவரமும் அவர்களுக்கு சாதகமாக இருந்தது. ஒரு பக்கம் 1962க்கு பின்னாடி பக்தவச்சலம் முதலமைச்சர் இல்லையா, அப்போ தலைவிரித்தாடிய உணவு பஞ்சம், அப்புறம் அரிசி கடத்தல், அந்த பெர்மிட் இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த காலத்தில். அது இன்னொரு பக்கம் பற்றி எறிந்த பிரச்சனைங்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டம். இது எல்லாத்தையுமே திமுக தங்களுக்கு சாதகமாக பிடிச்சி ஆட்சிக்கு வந்துருச்சு. 1967 கிட்டத்தட்ட அவங்க நிறைய இடங்களில் வெற்றி பெற்று தனித்த பெரும்பான்மையோடு அவங்க ஆட்சி அமைச்சிடுறாங்க. ஆட்சி அமைச்ச பிறகு 1.5 வருஷத்தில் அண்ணா இறந்துடுறாரு. இது வரைக்கும் நம்ம தனியாக பார்த்துக்கோம். அண்ணாவுக்கு முன் அண்ணாவுக்கு பின் அப்படின்னு எடுத்துப்போம். அண்ணாவுக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா இறந்த பிறகு 1969 அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சர் ஆகிடுறாரு. கட்சியில் முக்கியமாக அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முக்கியமாக உதவி செய்தவர் அப்போ ரொம்ப மக்கள் செல்வாக்கு பெற்ற எம்ஜிஆர். இதை நம்ம மறந்துடக்கூடாது. அதன் பிறகு திரும்ப 1972 தான் தேர்தல் வரணும். ஆனால் ஒரு வருஷம் அதை முன்னாடியே கலைச்சிட்டு நாடாளுமன்ற தேர்தலோடு இந்த தேர்தலை சேர்த்து நடக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சிங்கிறது இப்போ 2ஆக உடைஞ்சிருக்கு. அப்போது அதுக்கு முதல் தேர்தலில் காங்கிரஸுங்கிறது வலிமையாக இருக்குது. காங்கிரஸோட அடையாளமாக, தமிழ்நாட்டு காங்கிரஸோட அடையாளமாக காமராஜர் இருக்கார். அடுத்த தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் தனியாக பிரியுது, இங்கே ஸ்தாபன காங்கிரஸ் தனித்து நிற்கிது. அப்படி நிற்கும்போது இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, எம்எல்ஏக்கள்கிட்ட அவங்க யாருக்கும் சீட்டு கேட்கல, ஆனால் எம்பியில் 10 இடம் வாங்கிக்கிறாங்க. அந்த தேர்தலில் திமுக 184 இடங்களை வெற்றி பெற்று ஜெயிச்சிருது. இதுதான் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு கட்சி அதிகமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம். அதிலேருந்து பார்க்கும்போது திமுக தொடர்ச்சியாக இது வரைக்கும் தனித்து நின்னதே இல்லை. நீங்கள் உங்களோட கேள்வியிலே சொல்லிட்டீங்க. அதிமுக மட்டும் 2016 தேர்தலில் தனித்து நின்று வெற்றி பெற்றது. அப்போ உள்ள களத்தையும் நம்ம யோசிக்கணும். மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருந்தது இல்லையா, அந்த மக்கள் நல கூட்டணிங்கிறது ஒன்று உருவாக்குறதுல எல்லாருமே சொன்னாங்கல்ல, திமுகவிலேருந்து என்ன விமர்சனம் முன்வைக்கப்பட்டது, மக்கள் நல கூட்டணிங்கிறது அதிமுகவோட பி டீம், அதிமுகவோட பி டீம்னு ஒன்று உருவாக்கி வச்சாங்கல்ல. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2021ஆம் ஆண்டு தேர்தலையும் திமுக தனிச்சு நிற்கல, பல்வேறு கட்சிகளோட கூட்டணி தான். இந்த தேர்தலை பற்றி ரொம்ப சொல்லவே வேணாம். அளவுக்கு அதிகமான கட்சிகளை வச்சு கூட்டணி வச்சு முதல்ல நின்னதே திமுக தான். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் அவங்க கடுமையான தோல்வி சந்திச்சிருக்காங்க. எந்தவித கூட்டணியும் இல்லாமல், முன் தேர்தல் அனுபவமும் இல்லாமல், முற்று முழுக்க புதுமுகங்களை அதிகமாக நிட்ட முதல் தேர்தலை சந்தித்த தாவேகா கிட்டத்தட்ட 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதிர்ச்சி வைத்தியத்தை திமுகவும் கொடுத்துச்சு, அதிமுகவுக்கும் கொடுத்துருச்சு. அதிமுகவை பொறுத்தவரை அது இன்றைக்கி கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கு, சர்வைவலுக்கே போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. ஏன்னா என்றைக்கு யார் எங்கே போகிறாங்கன்னே தெரியாது, கட்சி கண்ணுதுக்க கரையுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திமுகவிலேருந்தே நிறைய பேர் தாவேகாவுக்கு சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, இல்லை கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க வராங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு இல்லையா. அதனால் எல்லா கட்சியுமே கொஞ்சம் தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கும்போது திமுக இதை எப்படி சவாரிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. திமுகவோட கூட்டணி கட்சிகளில் இடம்பெற்றிருந்த நல்ல கட்சிகள், அதாவது சொன்னாலே தெரியக்கூடிய கட்சிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காங்கிரஸ் தான் முதல்ல கூட்டணியை முறிச்சிக்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இடதுசாரி கட்சிகள் அவங்களும் வெளியில் வந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துருச்சு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்துருச்சு. வராமல் இருக்கக்கூடிய 2 கட்சிகளில் பார்த்திங்கன்னா மதிமுக இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, இன்னும் 2-3 கட்சிகள் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. இல்லாட்டி அவங்களும் வந்திருப்பாங்க.
அப்போ என்ன பண்ண முடியுங்கிறது வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இன்றைக்கி திமுக வந்து அந்த சூழ்நிலையில் இருக்குது. அவங்க உண்மையிலேயே கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தான் உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பாங்களா, இல்லை வந்து கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு வருவதற்கு தயங்குவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. இது எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட திமுக வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இனி வரும் தேர்தல்களில் திமுக தனித்து விடப்பட்டால் அது வந்து அவங்களோட எதிர்காலம்ங்கிறது கிட்டத்தட்ட கடுமையான பாதிப்பை சந்திக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திமுக தனித்து விடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பது குறித்து அளித்த விரிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.